ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மொய்சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான இஞ்சி ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெஜிடேரியன் ஏதாச்சும் சாம்பார் ரசம் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது காரம் எல்லாம் எதுவுமே வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நான் வந்து 250 கிராம்ஸ் வந்து இஞ்சி வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக க்யூப்ஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆயில் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, விச் மீன்ஸ் ஒரு ஆம்லா நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, குண்டு நெல்லிக்காய், ஸோ அந்த சைஸ் அளவுக்கு புளி இருக்கும். அந்த புளியை வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். அதுவும் புளியும் இஞ்சுமே வந்து நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக புளி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கெடாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து இஞ்சியில் வந்து நம்மளுக்கு ஒரு தொண்டையில் வந்து ஒரு காரம் கொடுக்கும். ஸோ அந்த காரம் வந்து இருக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம வந்து புளியை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைன் பை லைனாக வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லைன் பை லைனாக ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஊறுகாய் வந்து கிடச்சிரும். வீட்டிலேயே வந்து நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையும் இல்லை. ஸோ பாருங்கள், இது ரெண்டுமே வந்து நான் நல்லா வதக்க விட்டுட்டேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரா எடுத்துக்கிட்டேன். அது எல்லாமே தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இஞ்சியும் புளியும் இது பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய பல் பூண்டு ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து நசக்காமல் வந்து போட்டுக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, சில்லி பவுடரும் இது வாசனைக்கு பெருங்காயம் இருக்கு இல்லையா, அந்த பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதில் வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஆம்பளா தான் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய், குண்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லைஸ் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருந்தேன். அதுவுமே வந்து நம்ம இதில் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கணும். அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர்ஃபுல் கொடுக்கும். அதனால தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்துச்சு, நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நெல்லிக்காவை வச்சு. ஸோ அதனால் அதை வந்து இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உப்புமே போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாய்.